ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் தோசை தாங்க. ஸ்பெஷல் தோசையில் என்னன்னா அதுக்கு எனக்கு ஹோட்டலாக ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து முடக்கத்தான் கீரை கொடுத்தாங்க, ஊர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஆஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள கொடியெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக ஆஞ்சி கழுவி எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து மாவு ஆட்டி அள்ளி வச்சுருக்கேன், தோசை மாவு. அதனால இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த கீரையை அப்படியே நல்லா கழுவிட்டு அலசி எடுத்துட்டு, இது அலசி எடுத்து தான் இருந்தாலும் பிளாஸ்டிக் பையில் இருந்துச்சுல, அதனால் ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே இந்த மாவோடு ஊற்றி கலந்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோசை ஊற்ற போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இது பச்சை கலராக இருக்கணும்ல, சாலினி இந்த தோசை சாப்பிடுமான்னு தெரியலை. இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அது கீரை கண்ணாலே ஓடி போயிடுது. சின்ன பிள்ளையா இருக்கையில் அவ்வளோ கீரை சாப்பிட்டுச்சு, இப்போ எல்லாம் கீரை சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன், இந்த முடக்கத்தண்ணி கீரை தோசை மட்டும் சாலினி சாப்பிட்டுச்சுன்னா அடுத்து வந்து முருங்கைக்கீரையில் முதற்கொண்டு தோசையில் அரைச்சி ஊற்றிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நல்லா வதக்கிட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இதை போய் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம முடக்கத்தங்கரையை நல்லா தட்டில் எடுத்து வச்சாச்சு. இதோட செடியில் இருக்கையில் இது பார்த்திங்கன்னா தொப்பிக்காயாக இருக்கும். அது காயெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் உடச்சி விளாடுவோம் வெளியில் இருக்கையில். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம் நல்லா பேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இந்த கீரை தான் எப்படி இருக்கணும், முடக்கத்தான் கீரை. இதை அப்படியே தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்துருவோம், வலிச்சிட்டு. ஏன்னா அலசி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்ததுனால இதுவாக இருக்குது கொஞ்சம். இதுக்கு வந்து நான் சின்ன சாறு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கை வந்து நம்ம ஒரு கைப்பிடி இருக்கும் சொல்லணும்ல, அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கீரையை நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வரும். இது வந்து நம்ம முடிஞ்ச மாவு அரைக்கையிலேயே சேர்த்து அரைச்சி வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மாவு ஏற்கனவே இருந்ததுனால இதுவாயிடுச்சு, எனக்கு வந்து தனியாக தான் அரைச்சி சேர்க்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததையும் இதோட சேர்த்து அப்படியே மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஊத்தையிலே நல்லா நெய் மாதிரி வளன்னு நல்லா வந்துச்சு. ஆனால் நம்ம அரைச்சி ஊற்றையில் அந்த செடியோட இலையோட வாசம் பச்சை வாசம் வரும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தோசை ஊற்றையிலேயே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் அப்படியே மேலாக ஊற்றி விட்டுருந்தேன். எப்போவும் நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கோ இல்லை பிள்ளைகளுக்காக இருந்தாலும் தோசை ஊற்றையில் வந்து எண்ணெய் ஊற்றியே சொல்ல மாட்டேன். கீழே எண்ணெய் அது கல்லில் மட்டும், தோசை கல்லில் மட்டும் தடவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம்லாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். முட்டை தோசையோ இல்லை ஆனியன் தோசையோ போட்டோம்னா மட்டும்தான் மேலாக எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி விடுவேன். எதுக்கு வேஸ்ட்டாக, தோசையே நல்லா வருதுங்கையில் அதில் எதுக்கு நிறைய. என்னால் தோசைக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா முறுமுறுன்னு நல்லா தான் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு வேண்டாம், உடம்புக்கெல்லாம் அவ்வளோவா சேர்க்க வேணாங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும், அதுவும் இந்த தோசைங்கிறதுனால இன்றைக்கி ஊற்றியிருக்கேன். இந்த முடக்கத்தங்கீரை வந்து மூட்டு வலி இதுகளுக்கெல்லாம் நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ரசமாவோ இல்லை சூப்பாவோ ஏதோ ஒன்று எந்த இதில் வைக்க முடியுமோ அந்த பக்குவத்தில் வச்சு சாப்பிடுங்க, கிடைக்கிறவங்க. எனக்கே இன்றைக்கி தான் வந்து கிடச்சிருக்கு, சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா பதம் வந்து சரியாக வரல. இட்லி மாவுக்கு அரைச்சி வச்சதை கெட்டியாக இருக்கிறத தண்ணி நிறைய சேர்த்தா தானே நமக்கு தோசை மாவு பதம் வரும். அதனால் நான் இன்றைக்குமே இதுலேயுமே பாதி மாவு தனியாக எடுத்துட்டேன். நல்லா கலக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் தனியாக வச்சுருவோம், ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அது ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்துலையே நம்ம சட்னி, என்ன சட்னி வேணுமோ அதை அரைச்சி வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா மாவோடு சேர்ந்து இதுவாகிருக்கும். அப்புறமாக்கி நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு சூப்பராக வந்துடும். இந்த அளவு தண்ணியாக கலந்துட்டேன் பாருங்கள். நம்ம கரெக்டாக எப்போவும் நார்மல் தோசை ஊற்றுற அளவுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா போதும். அப்படியே நகட்டி விடுவோம். இந்த பக்கம் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருவோம், கல் சூடு ஏறட்டும். கல் நல்லா சூடு ஏறினோன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்.
நல்லா தோசைக்கல் அளவுக்கு பெருசாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக தோசை மூடி வைக்கிறதுக்குனால அந்த மூடி அளவுக்கு சரியாக இருக்குனால இந்த அளவு வச்சுருக்கேன். எண்ணெயை பாருங்கள், இந்த அளவு தான் ஊற்றுறேன். அது அப்படியே மிஞ்சி போனால் அதில் ஒரு 4-5 ட்ராப் கூட விழுகலை. அப்படி ஒரு இதுவாக ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு மூடி வச்சுருப்போம், கொஞ்சம் வேகட்டும். தோசை இந்த தோசை நார்மலாக நம்ம தோசை வேகிற நேரம்தான் ஆகுது, ரொம்ப நேரம்லாம் ஆகலை. மூடியை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கீழெல்லாம் பக்கம் செவந்து வந்துருச்சு. மேலே போகிற அந்த ஆவியெல்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை எடுத்தோம்னா கொஞ்சம் பிசுக்குனது ஒட்டாமல் இருக்கும். அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். ஏன்னா தோசையோட ஆவி போகாமல் எடுத்து வைக்கிறது தாங்க. சில சமயம் இந்த 2 மலித்து வைக்கல பார்த்திங்கன்னா 2 ஒன்றா ஒட்டிக்கிறோம். இது இந்த மாதிரி தண்ணியில் நல்லாயிருக்கும் தோசை, அப்படி மொறு மொறுன்னு. யார் யாருக்கு முடக்கத்தான் கீரை எல்லாம் தோசையோ இல்லை வேறு எதுவா சாப்பிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கீரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க யாராக இருந்தாலும். நடுவில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு அமுக்கம்மி விட்டாச்சு தோசை கரண்டியை வச்சு. அப்படியே இப்போ இந்த தோசையை மறுபடியும் திருப்பி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே இந்த பக்கம் ஒரு திருப்பிடுவோம். உள் பக்கம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அப்படியே நல்லா கோல்டன் கலரில் வந்த மாதிரி. அப்படியே 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கீரை எடுத்து வச்சு இந்த பிளேட்டை கழுவிட்டு எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரே வாக்கில். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சாப்பிட்றது நான் ஒரு ஆள், அதனால் எனக்கு இந்த 2வது தோசையோடு போதும். அவ்வளோதான் என்னோடய சாப்பாட்டு லிமிட்டு. இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடிடலாம். இந்த பக்கம் தோசைக்கு சட்னி அரைச்சி வச்சுருக்கிறதையும் எடுத்து அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 கரண்டியை சட்னியை வச்சு செமையாக வச்சு சாப்பிடணும் இன்றைக்கி. இந்த தோசையும் வெந்துடுச்சு. இன்னும் இதை திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் வேலை. தோசைக்கல் நல்லா பழகியாச்சா, இப்போ சூப்பராக தோசையை சுட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா புதுசாக இருக்கையில் தான் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்துச்சு இந்த கல் பழகுற வரைக்கும். இந்தளவுக்கு தண்ணி அதுவும் இல்லை. முதல்ல கொஞ்சம் ஊத்தாப்பு சைஸில் கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஊற்றுனேன். ஏன்னா கீழே எடுக்க வர மாட்டேங்குது, இது ஒட்டி ஒட்டிக்கிடுச்சுங்கிறதுனால. இப்போ டெய்லி நைட்டுக்கு 2 தோசை ஊற்றி பழகுன உடனே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதில் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நாள் நல்லா ஆம்லேட்டை போட்டுட்டேன். ஆம்லேட் போட்டோடனே கல் சூப்பராக பழகிருச்சு. தோசைக்கல்லும் பழகி இப்போ நம்மளுக்கு முடக்கத்தான் கீரையில் சூப்பராக பிய்யாமல் ஒட்டாமல் அப்படியே தோசை நல்லா வந்திருக்கு. அந்த பக்கம் கல் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு கையில் பிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நல்ல பொறுன்னு இருக்குது பாருங்கள் பிக்கையில். இந்த முடக்கத்தாங்கீரையை வச்சு வேறு என்னென்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து கீரை கிடைக்கல, இல்லைன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாது, இதுக்காகவே கொண்டு வந்தாது. சூப்பராக இருக்கும். மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கு மேட்சாக நான் வெங்காயம் தக்காளியோட இஞ்சி தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி சட்னி வச்சுருக்கேன். நல்லா கார சட்னி சூப்பராக இருக்குது. முடக்கத்தான் கீரை தோசை செம்மையாக வந்திருக்கு. இன்றைக்கி சாலினி பாப்பாவை நைட்டுக்கு சாப்பிட வச்சிடணும்.
பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.